அன்பு மீண்டும் எப்போ அவதரிக்கிறாரு? அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. 2 வருஷத்துக்குள்ளே வந்துடும். நடிகர்களுக்கு தான் கை தட்டுவாங்க. டைட்டில் பேர் வரும்போது ஹோல் தியேட்டர் அது உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். பிஎஸ் வேல்யூ, இது உங்கள் சொத்து. சிங்கர் பத்மலதா நம்ம கூட இருக்காங்க. ரொம்ப ஃபேவரட் சாங் ஆஃப் இப்போ பாதி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பாடிங்க, அதுக்கப்புறம் நம்ம போகலாம். மனதோடு மட்டும் இன்னும் உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்னை ஏதோ இறக்கியதே. தனி ஒருவன் பாட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து என்னை வந்து எல்லா இடத்துலையும் கண்டிப்பா அது ஒரு மோஸ்ட் பிளேட் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சாங். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா. இப்போ வந்து ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் சாங் பாடுறாங்கல்ல, ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாராவது இருக்காங்களா? எனக்கு விஜய் சார் பாடுறது ரொம்ப பிடிக்கும். நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் ஏ நம்ம சனம் வெறித்தனம். பிளாக் ஷீப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. வாய்ஸ் ஆஃப் சினிமாவில் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கவங்க யார் அப்படின்னா, சமீபத்தில் வெளியான மாறா படத்தில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தீரா நதி பாடல் மூலிமா நம்ம எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ண சிங்கர் பத்மலதா நம்ம கூட இருக்காங்க. ஹை. ஹாய். ஸோ இந்த விஷயம் எப்போ நடந்துச்சு? மாறா படத்தினுடைய பாடல் இந்த தீரா நதி அது வந்து லாக்டவுனில் தான் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே தான் ரெக்கார்ட் பண்ணது. ஒரு கண்டிப்பாக ரொம்ப ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்கான சாங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி ஜிப்ரானுடைய. அதுவும் வந்து வரிகள் வந்து சொல்லணும்னா வந்து அந்த வரிகள் என்ன மீனிங் இருக்கோ அந்த மீனிங்லேயே அந்த டியூன் வந்து ட்ராவல் ஆகிற அளவுக்கு ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நனைவதோ நகர்வதோனா அந்த டியூனே வந்து நகர்ந்து போகிறோம். நனைவதோ நகர்வதோ அந்த மாதிரி கோஸ் ஆன் வித் த ஜெல். அண்ட் அஃப்கோர்ஸ் தாமரை மேடமோட அருமையான ஒரு வரிகள். அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபீல் பண்ணி என்னால் பாட முடிஞ்சதுன்னா, நான் வந்து வித்தவுட் த ஷீட்டே வந்து நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப இப்போ வந்து அந்த சாங் வந்து எல்லாரும் ரொம்ப. ஸோ எங்களுக்காக அந்த சாங் மட்டும் கொஞ்சம் பாடிக்கிறேன். தீரானதே தீரானதே தேடல்களோ தீராதே நீ இறங்கி வருகதின் வாசல் வழி நினைவதோ நகர்வதோ வாழ்வின் வீதி விலாசம் இல்லாமல் விவாதம் செய்யாமல் நான் இங்கே நின்றேன் கூராய் சகி. தீரானதே தீரானதே தேடல்களோ தீராதே நீ இறங்கி வருகதின் வாசல் வழி. சூப்பர் 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 சூப்பர். இதே ஜிப்ரான் சார் கூட நீங்கள் முன்னாடி ட்ராவல் ஆகியிருக்கீங்க உத்தம வில்லனில் எஸ்பெஷலாக. ஸோ அதில் வந்து கமல் சாருடைய லிரிக்கில் அந்த பாட்டு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு பக்கம் கமல் சார் எழுதுறாரு, ஒரு பக்கம் ஜிப்ரான், இதே ஜீனியஸ் ஜிப்ரானோட மியூசிக். ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பாட்டுனா வந்து உத்தம வில்லனில் வந்து நான் பாடினேன். கமல் சாருடைய வரிகளில் சோலோ பாடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு. அவர் இருந்தாரா அந்த சாங் ரெக்கார்டிங்? இல்லை, யாருமே ஜென்ரலாக ஆக்சுவலாக பாடும்போது இருக்கிறது இல்லை. பட் அவரை வந்து நான் மீட் பண்ணேன் அகெயின். வந்து நான் விஸ்வரூப் 2ல் வந்து ஹிந்தி அண்ட் தெலுங்குல அவரோட ஒரு டுவெட் பாடியிருந்தேன். ஸோ விஸ்வரூப் 2ஓட ஆடியோ லான்ச் வந்து ஒரு ஷோவோடைய ஸ்டேஜில் தான் நடந்துச்சு. ஸோ அப்போது லைவாக வந்து வி ஹாவ் டு அந்த பாடணும் அதை வந்து. ஸோ அப்போது அவரை மீட் பண்ணுறதுக்கான அந்த சந்தர்ப்பம் வந்து கிடச்சிது. ஸோ வெரி வெரி அன்அஸ்யூமிங்லி டவுன் டு எர்த் அண்ட் சிம்பிள். அவர் வந்து அவர்கிட்ட போயிட்டு, சார் ஆக்சுவலாக அவங்கள வந்து நான் உத்தம வில்லன் டைம்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காதலாம் கடவுள் முன் உங்களுடைய லிரிக்ஸில் வந்து நான் பாடியிருந்தேன். உங்களை ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு விஷ் வாங்கிக்கிட்டு விஸ்வரூப் இது அதெல்லாம் முடிஞ்சு நிறைய நாள் கழிச்சு அதுக்கப்புறம் விஸ்வரூப். ஸோ பண்ணணும்னு எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு ஒரு மெமரியாக எடுத்துக்கணும். என்ன சொன்னார்?
ஓ அப்படியா, ஓ நீங்க தான் அது பாடி இருக்கீங்களா, ஓ எனக்கு தெரியாதுமா, சாரி. உடனே எதிர வந்து ஸ்ருதி ஹாசன் இருந்தாங்க, அவங்க கிட்ட நம்ம படத்துல வந்து காதலாம் அது இவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. பாடி காட்டி பாடி காட்டியா, ஹலோ ஹலோ அப்படின்னு. சூப்பர்ல. அவர் வாயிலேருந்து வந்து நம்மளை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை தாண்டி அவர் நம்ம பாட்டை பாடி காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பிளெஸிங்கான மூமெண்ட்லாம் நடந்திருக்கு. உத்தம வில்லனோட தெலுங்கு ஆடியோ லான்ச் வந்து ஹைதராபாத்ல நடந்தது. அப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க, கமல் சார் அந்த ஹோல் இது வந்திருந்தாங்க. அப்போது எஸ்பிபி சார் வந்து ஸ்டேஜில் வந்து இந்த சாங் வந்து ஆடி இருக்காங்க. ஸோ இந்த சாங் யார் பாடியிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்டேஜில் ஒரு எஸ்பிபி சார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னை எல்லாரும் வந்து மேலே கூட்டின்னு போயிட்டு அந்த ஹோல் க்ரூவோட நின்னாங்க. அன்றைக்கி நைட்டு எனக்கு வந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் இன் தெலுங்கு. அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருச்சு. எஸ்பிபி சாரே சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க, எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூலாம் நீ எனக்கு சொல்லாத, நான் மனசில் பட்டாதான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா பாடியிருக்க, எனக்கு வந்து நீ தமிழ் மாதிரியே தெரியல, என்ன ரேஞ்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ மேலே எவ்வளோ கீழே பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீ தெலுங்குலே இங்கே நிறைய பாடுவ, உன்னை இங்கே கூப்பிட்டு நிறைய பாட வைப்பாங்க, நீ இங்கே வந்து நீ ரெக்கக்னைஸ் ஆவ, அதுக்காக தான் உன்னை ஆசையாக நான் உள்ளே கூப்பிட்டேன், ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ணேன். அது அப்படியே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் சிங்கிங் இன் தெலுங்கு. நான் வந்து தனியொருவனோட தெலுங்கு ரீமேக் வந்து த்ருவா அப்படின்னு, அதில் 2 சாங்கும் நான் தான் பாடினேன். சூசா பரேஷன் ரெண்டுமே வந்து ஐ திங்க் டாப் 1ல வந்துச்சு, வேர்ல்ட் டாப் 1 ட்வீட்ஸில் வந்துச்சு. அப்புறம் ஜென்டில்மேனில் செலிகாலி சுத்துங்கிற சாங் மணிஷர்மா சார், நானியோட படம், மணிஷர்மா சார் மியூசிக்கில், அதுக்கு ஐ காட் த மிர்ச்சி மியூசிக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபீமேல் வோக்கலிஸ்ட் ஆஃப் த இயர். உத்தம வில்லன் சாங்க்கு வந்து ஐ காட் த பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர். அதுவும் என்னால் அது ஒரு கண்டிப்பாக ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு கமல்ஹாசன் சார் அண்ட் ஜிப்ரான். எங்களுக்கு அந்த பாட்டு கொஞ்சம் 2 வரைக்கும். காதலாம் கடவுள் முன் கண்களாம் கோவிலில் தேகத்தின் தாகமே ஆராதனை வா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் தெரியுது கமல் சார் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி மனசில் வச்சு சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இப்போது இந்த ஜென்ரேஷனுடைய ஒரு டாப் மியூசிக் டைரக்டரில் ஒருத்தர் இப்போ ஆதி. ஸோ அவருடைய நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து இப்போ பாதியோட பாட்டு தான் நிறையா கேட்குறாங்க. ஸோ அதில் உங்களுடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிளேலிஸ்ட்டில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஜேர்னி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சாங் வந்து இன்று நேற்று நாளை, அதில் தான் வந்து காதலை காதலை தான் ஃபஸ்ட்டு நான் பாடினது. அந்த சாங்குக்கும் அந்த சாங்கும் உத்தம வில்லனும் சேர்த்து தான் ஐ காட் பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ். ஓகே. சங்கர் மகாதேவன் சாரோட பாடியிருந்தேன், விவேக் எழுதியிருந்தாரு, அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் ஆஃப் இப்போ பாதி. ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் பாடிங்க, அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே. மனதோடு மட்டும் இன்னும் உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்னை ஏதோ இறக்கியதே, படியேறி கீழே செல்லும் புரியாத பாதை ஒன்று அதில் ஏறி போகச் சொல்லி குழப்பியதே, காலம் கடந்தாலும் மழை நீரை போல நேரம் கண்முன் நல்ல சிந்தது என் சிந்தனையிலே, கடிகாரம் வாங்க போனால் அந்த நேரம் வாங்கி தந்தாய், என்ன நானும் செய்வேனோ எந்த உயிரே. என்ன ஏதோ பாடிட்டு நான் என்ன பாடினேனே எனக்கு தெரியாது. அங்க ஜென்ரலா வந்து லைக் இந்த சாங் பாடும்போது வந்து என்னென்னமோ பாடினேன், எனக்கு ஸ்வரம் பாடினேன், ஏதோ அலா பாடினேன், ஹார்மோனி பாடினேன், தேவர் லைக் எல்லாத்தையும் எடுத்து. ஆனா அது எப்படி வெளியே வரும்போது அவங்க எதை யூஸ் பண்றாங்க, எதை அவரோட ப்ராசஸ் எல்லாமே இப்படிதான் இருக்குமா? பாட்டு எல்லாம் ஒரு மாதிரி அதுல இல்ல அவர மாதிரி எல்லாரையும் டியூன் பண்ணி வச்சிருக்காரு. இல்ல அவங்க ரொம்ப டேரிங்கா வந்து அட்டெம்ப்ட் சம்திங், அதாவது புதுசா வந்து நிறைய ஜானர்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ணி
நிறைய வந்து டேரிங்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த சாங் போது நான் என்னென்னமோ பாடி வச்சாச்சு. அப்புறம் எனக்கு அப்புறம் தான் வந்து சங்கர் மகாதேவன் சார் வந்து பாடியிருக்காரு. ஸோ இவங்க விளையாட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே லேயரில் வந்து நான் பாடின ஸ்வரம், நான் பாடின ஆலாப்பு எல்லாத்தையும் ஒரே லேயரில் சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ அது எல்லாம் ஒன்றா பாடின்னு இருக்கு. ஸோ சங்கர் மகாதேவன் சார் வந்து கேட்டுட்டு இது நல்லா இருக்கு, யார் பாடியிருக்காங்க, இது ஹியூமன்லி இம்பாசிபிள் ஆச்சே. ஹியூமன்லி இம்பாசிபிள். ஆமா, ஏன்னா இவங்க எல்லாத்தையும் தூக்கி ஒரே அது எப்படி. அப்போ சிரிச்சுட்டே இவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல அவங்க தனித்தனியா தான் பாடினாங்க, நான் தான் ஒரு ஃபன்னுக்காக எல்லாத்தையும் சேர்த்து எப்போதுமே இப்படிதான் ஃபுல்லாவே ஒரு ஃபன்னுக்காக எல்லாத்தையும் ஒரே டெக்னாலஜி வந்தப்புறம் உங்களெல்லாம் அடக்கவே முடியும். ஸோ மேபி அதனால தான் நினைக்கிறேன், அவர் இந்த மாதிரி புதுசாக பண்ணுறதுனால தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 2K கிட்ஸ் வந்து மோஸ்ட்டாக இப்போ பாதியோட சாங் தான் ஃபுல் பண்ணி கேட்குறாங்க. கண்டிப்பா நிறைய நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நிறைய வந்து நான் பாடினேன். ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி பாடுறது. ஏன்னா வந்து வேற என்னெல்லாம் பண்ணிருக்கேன், வேற என்ன சாங்ல இதெல்லாம் நடந்திருக்கு? நிறைய ஒரு சாங்ல ஒன்னொன்னு நடந்திருக்கு. ஆக்சுவலி வந்து கவன்ல வந்து ஐ திங்க் ஒரு ஒரு தீராத விளையாட்டு பிள்ளைன்னு அந்த சாங், அதை வந்து அவங்க எல்லா ஜானர்லயும் பண்ணி ஒரு ஜானருக்கும் ஒரு சிங்கர் வந்து பாடியிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல, அந்த காம்படிஷனா நடக்கும். ஒரு ஜானர் ஒரு கேங் வந்து ஒரு கேங். ஸோ அதுல வந்து கர்நாடிக்கும் வரும், அதுல ஃபோக்கும் வரும். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை தெருவில பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராது, இந்த மாதிரி அழுத்தமா வந்து பாடியிருந்தேன். ஸோ இந்த பாட்டு வந்து லைக் எல்லாருமே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய கேட்டிருந்திருப்போம். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ட்ரெண்ட் நோட்டாக அது இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இதையே வந்து இப்போ பாதி வந்து பயங்கர சூப்பராக மாற்றி கொடுத்துருந்தாரு. அப்படி வரும் கீழே மியூசிக் வந்து அதோட வெர்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா வந்து. ஏன்னா அதுல வந்து எல்லா ஜானர் வேற வேற ஸ்டைல்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஒரு 4 லைன்ஸ் முடியறதுக்குள்ள உடனே ஃபோக் மாதிரி வந்து ஆரம்பிச்சிரும். சடனா ஒரு வெஸ்டர்ன் மாதிரி எங்கேயோ கண்ணம்மா எங்கேயோ போய்டும், அது வேற எங்கேயோ போய்டும். திடீர்னு அந்த போர்ஷன் எல்லாம் சாங் வேற லெவல்ல இருக்கும். ஆண்டனி தாசன் உள்ள வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிச்சது. ஏன்னா வந்து லைக் ஏன்னா எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால மேபி நீங்க அப்பல இருந்து ஒரு வெர்ஷன்ல கேட்டிருப்போம், இவர் அப்படியே அதை மாத்துறாருல, அது எப்படி இருந்ததுன்னு கேட்டேன் நேர்ல பாக்கும்போது. ஆக்சுவலி மியூசிக்ங்கிறது எவால்வ் ஆற ஒரு விஷயம் தானே உங்களுக்கு வந்து. லைக் வந்து அந்த காலத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாஸ் எல்லாம், ஜாஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கர ஹெவியான ஒரு ஜானர் தான் ஜாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கண்டெம்பரரி எல்லாமே வந்து கண்டெம்பரரி மியூசிக்கே எவால்வ் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தானே. ஸோ வந்து அந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணுறது வந்து தப்பு இல்லை. என்ன ஒரு விஷயம்னா வரிகளோட வந்து கெடுக்காம, அது அவங்க எப்போவுமே அவங்க ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அந்த வரிகளோட இன்டர்னேஷன், அதோட கிளாரிட்டி, அதை வந்து கெடுக்காம பண்ணா எவ்ரிதிங் வில் பி அந்த சாங் அந்த படத்துல சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அந்த சாங். தனி ஒருவன் பாட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன வந்து எல்லா இடத்துலயும் கண்டிப்பா அது ஒரு மோஸ்ட் பிளேட் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சாங். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனேன் கண்ணாலொன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே கண்ணீதல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அது இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழும் கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு போட்ட சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட. மகளிர் மட்டும் 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் அதுல வந்து ஜிப்ரானோட மியூசிக்ல வந்து காந்தாரி யாரோ அப்படிங்கிற பாட்டு தாமரை மேடமோட வரி. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடின ஹை பிச்ல இருக்கும்ல அந்த சாங். ஆமா அதுதான். அது வந்து வாய்ஸே வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாய்ஸ்ல ஒரு வலி இருக்கணும், ஒரு ரொம்ப ஃப்ரீக்கா வந்து மைக்கு உடைஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்கா ஒரு ஓப்பனா ஒரு ஒரு கிராக் கூட இருக்கலாம் வாய்ஸ்ல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி கொஞ்சம் இப்ப பாட முடியுமா அந்த சாங்? கண்டிப்பா. காந்தாரி யாரோ கண் பாராததாரோ சூதாடும் போது வன் சூளுரைத்ததாரோ சீதைகள் யாரோ சிறை மீளாததாரோ போராடும் போது தீ முட்டி சென்றதாரோ
பா இப்படி பாட சொன்னாரா ஜிப்ரானு? ரொம்ப லைக் கஷ்டப்பட்டு இந்த வாய்ஸ்ல மாத்தி சொல்லியிருந்தாரா? வாய்ஸ் அதான் அது வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் வாய்ஸ். இது வந்து ஹெட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு ஜிப்ரான் சார். பட் இவங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. இவங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஓப்ரால பாடுவாங்க. அது நம்மளுக்காக பாடி காட்ட போறாங்க. அது ஸ்பெஷல் டேலண்ட்லாம் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு வந்து நான் என்ன மாதிரி வாய்ஸ் இருக்கிறவனுக்கு பாடுறவங்களை பார்த்தாலே ஒரு பெரிய ஸ்பெஷல் டேலண்டா தான் தெரியும். அந்த அர்த்தத்துல சொல்லல. சஷ்டி நோக்க ஷரஹண பவனா சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் விழாயனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் ஆரம்பித்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து என்னுடைய சிங்கிங் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு கற்றுருவீங்களான்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும். அப்படி நான் இன்னும் ஐடியாவுக்கு வரல. அப்படி வந்தா நான் வந்து என் வாய்ஸ் ஏதாவது தேத்த முடியுமா? நல்லா ஏதாவது பண்ண முடியுமா என்னோட வாய்ஸை? உடம்ப தேத்த முடியுமாங்க? இல்லைங்க, பாடுங்க, சும்மா கேட்குறேங்க. பாடுங்க. இது குரலை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் தானா நமக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான். சாரி, அரப்பு கொடுக்கல, அரப்பு கொடுக்கவே இல்லை எனக்கு. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாட்டு கற்று தரீங்களான்னு கேட்டால் இல்லை அது வராது அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துருக்கணும், கடவுள் கொடுத்துருக்கணும், அது உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில ஏதோ ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, டக்குன்னு மறந்துச்சு. எல்கேஜி படிக்கிறவன் வந்து எப்படி திடீர்னு வந்து 12th பாடம் படிக்க முடியும்? அதாவது உனக்கு பேசவே ஒழுங்கா வரல, நீ எப்படி வந்து ஓப்பரா பாடுவே அப்படின்ட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். இவரா என்ன போட்டு வாங்கிட்டு இதெல்லாம் நியாயமா இருக்கா? இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ வந்து ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் சாங் பாடுறாங்கல்ல. ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, லைக் இவங்களாம் என்ன பாட்டு படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க நல்லா பாடுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாராவது இருக்காங்களா? சில கத்துண்டு தான் பாடணும், அப்பதான் நல்லா பாடுவாங்கங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். அதான் ஓகே, கேட்டே வந்து நல்லா சூப்பரா அப்படி பாடுற அந்த ஆக்டர் எனக்கு விஜய் சார் பாடுறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். எனக்கு அவர் வந்து ஒரு ஏன் பிடிக்கும்னு நான் சொல்றேன், எஃபர்ட்லெஸ்ஸா பாடுவார். அதாவது வந்து ஒரு கான்ஷியஸாவே இருக்காது, ஆனா கிளீனா இருக்கும். சுதியோ ஃபீலோ வந்து ரொம்ப பக்காவா அழகா லாவகமா பாடுவார். கேட்டு அவர் பாட்டு ஏதாவது உங்களுக்கு பயங்கர ஃபேவரட் ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து அந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா வளர ஏதோ பண்ணுவாரு ரொம்ப ஃபீலிங் வெரி கியூட்டா இருக்கும். அது வந்து யாரா நேச்சுரலா அப்படியே ஒரு அதுக்குள்ள ஜெல்லாயி பாடிருப்பார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சாங். பிடிக்கும். அது இல்லாம வேற ஏதாவது சாங் ஏதாவது இருக்கா? மாஸ்டர்ல நீ சிங்க குட்டி ஸ்டோரி பேர் நீட்டா இருக்கும். ஓகே, அழகா இருக்கும், ஒரு லைவ்லியா இருக்கும். அதாவது வந்து நான் நேச்சுரலா ஒரு பாட்டோட ஜெல்லாயி எப்படி அந்த மனுஷன் எப்படி பாடுற ஏதாவது கத்திட்டு இருக்காரா சைடுல ஏதாவது? இல்ல, அதுதான் தானா வர ஒரு விஷயம் தான். தானா வர ஒரு அதோட அவங்க வீட்டுல கண்டிப்பா அவங்க அம்மாவே ஒரு ட்ரெயின்டு பக்காவான ஒரு சிங்கர். ஸோ குழந்தையிலேருந்து நிறைய கேட்டிருப்பாங்க இல்லையா, கேட்கறது தான் எனக்கு தெரிஞ்சு, கேட்கறது தான் அதை அப்சர்வ் பண்ணுறது, அதே புரிஞ்சுட்டு அவர் பக்காவா அந்த வெறித்தனம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மெயின் வந்து பாட்டு எப்போ நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது, அந்த ஒரு லெட்டர் ஒரு வேர்டுக்கு உண்டான ஃபீல் வந்து கொடுக்கும்போது இட் வில் கேப்சர் யுவர் ஹார்ட் இல்லையா. நேச்சுரலாக இருக்கும் பாடுறதே வந்து நல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன மாதிரி ரொம்ப அந்த எஃபர்ட்லெஸ் இருந்துட்டே இருக்கும், சும்மா ஜாலியா பாடிட்டு. ஏன்னா ஆக்டர்ங்கிறதுனால நேச்சுரலா எக்ஸ்பிரஷன் நிறைய வரும். சோ ஒரு துண்டு பல்லவி கேட்கும்போதும் வேற வேற மாதிரி தானாவே அப்படியே ஃப்ரீக் அவுட் ஆகி பாடின மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு. அவருக்காக அவர் மாட்டி விட போறீங்களா? இல்ல அவருக்காக ஒரு பாடின சாங் ஒன்று அவருக்கே டெடிகேட் பண்ண போறீங்க. ஒரு 3 லைன் பாடி அதோட நம்ம வந்து இந்த ஷோ நிறைவுபடுத்த போறோம். நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் ஏ நம்ம சனம் வெறித்தனம், ஏ நாய் போல கல்லுனா நம்ம கெத்தா உள்ளத்தனும். ஆமா அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம். புளிங்கோ இருக்காங்க வேற என்ன பொண்ணுரா, வடி ரசவா நிப்பேண்டா என்னோட கில்ல மேல.
யாருக்கும் தவுலுண்டு நீ இல்ல தவுலத்தாவே நில்லு என் ஆளு நண்பா நீ நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். வெறித்தனம். சூப்பருங்க சூப்பருங்க, செம 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 வெறித்தனமாகவே பாடிட்டீங்க. அவருடைய வேர்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னா நீ அந்த வேர்டை அதே மாதிரியே ப்ரொனவுன்ஸ்லாம் பண்ணி பாடிருக்கீங்க. எனக்கு சூப்பருங்க. பிடிச்சது ஒரு மாதிரி இட் வில் பி லைக் a very freak out laid out singing. தேங்க்யூ ஸோ மச். Thank you. கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமராஜன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம். உங்கள் பிஎஸ் வேல்யூ. Visit Pockets Menswear for trendy and modern collections. Now at Ambattur, Pursivakkam and Manali.